வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 செலுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிய ஜாக்பாட் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த ரூபாய் 2000 யாருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும், இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய புதிய தகவல்கள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது. அதில் தற்போது ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 8000 வழங்கக்கூடிய அறிவிப்பு கவனம் பெற்றது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்டார். சமீபத்தில் மகளிருக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் அரசு பல உதவியை வழங்கியது. குறிப்பாக 2026 பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை ரூபாய் 3000, மே மாத கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகை ரூபாய் 2000, மொத்தம் ரூபாய் 5000 மகளிருடைய வங்கி கணக்கில் ஒரே நாளில் வரவு வைக்கப்பட்டது. அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாத ஆனால் அரசின் பிற ஓய்வூதிய திட்டத்தில் பயனாளியாக இருப்போருக்கு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. சமூகத்தின் விளிம்புநிலையில் வாழக்கூடிய முதியோர்கள், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தேவையினை கருத்தில் கொண்டு அரசு தற்போது இந்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளது. அதன்படி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தமாக 29,29,000 முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கு தலா ரூபாய் 3200, 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3500, மேலும் பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய ரூபாய் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4000 வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக மீனவர் குடும்பத்திற்கு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய மீன்பிடி தடை காலத்தை கருத்தில் கொண்டு 1,62,900 மீனவர் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 8000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டு வரும் முக்கிய நிதியாகும். அதேபோல நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு கிலோவிற்கு ரூபாய் 2 ஆதார விலை வழங்கப்படுவதற்காக 8.53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்ற உறுதியினை மீண்டும் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், இந்த நலத்திட்டங்கள் மூலம் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் ஆதரவு வழங்குவது அரசின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் என்று பல தரப்பினருக்கும் உதவக்கூட வகையில் தொடர்ச்சியான நிதி உதவியை அறிவித்து தமிழ்நாடு அரசு தனது நலத்திட்ட ஆட்சியினை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.